ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இந்நிலையில் வந்து நம்மளோட தனுஷோட ராயன் திரைப்படம் வந்து இப்போ வந்து உலக அளவில் வந்து பெரிய பெரிய சாதனைகள் வந்து படைச்சிட்டு இருக்குங்க. அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறதா நம்மளோட தனுஷ். இவர் வந்து ஆல்ரெடி வந்து பாண்டி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக வந்து இயக்குனராக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகமானார். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டராக தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து இத்தனை வருஷம் கழிச்சு தான் வந்து அவர் 2வது படமான ராயன் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி அவரே, அதுவும் மட்டும் இல்லாமல் அவரோட 50வது திரைப்படம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றனால அவரே இயக்கி அவரே நடிச்சிருந்தார். இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட சந்தீப் கிஷன், எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன், காளிதாஸ் இந்த மாரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரத்தில் சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து போன மாதம் வந்து வெளியாச்சு. இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏ சான்றிதழ் கொடுத்தும் வந்து 100 கோடி கிளப்பில் வந்து சேர்ந்துச்சு. ஏ சான்றிதழ் கொடுத்து 100 கோடி கிளப்பில் சேர்ந்த ஒரே திரைப்படம் நம்மளோட தனுஷோட ராயன் திரைப்படம் அப்படின்ற ஒரு பெருமை வந்து ராயன் திரைப்படம் வரும். இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. சில பேர் வந்து நல்லா இருக்குன்னாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னாங்க. ஆனாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து வசூலில் வந்து எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம சூப்பராக தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரே வாரம், அதாவது 7 நாட்கள்லேயே வந்து 100 கோடி கிளப்பில் வந்து வசூல் அளிச்சிச்சு. இந்நிலையில் வந்து இப்போ வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து 140 கோடிக்கு மேலே வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் வாங்கி 140 கோடி அடிக்கிறதுலாம் வந்து ரொம்பவே சாதாரணமான விஷயம்லாம் இல்லை. இன்னுமே இந்த திரைப்படம் வந்து வசூல் மேலே வசூல் போயிட்டே தான் இருக்குது. இன்னும் வந்து எவ்வளோ போகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.